சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. நேபாளம் திபெத் எல்லையில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலர் உயிரிழந்த காட்சிகள் வெளியாகி பதைபதைப்பை ஏற்படுத்தி வருகிறது. நிலநடுக்கத்தால் பனிச்சரிவு ஏற்பட்டு அதன் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் திபெத் எல்லை பகுதியில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதன்கிழமை ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து 291 வெளிநாட்டினர் உள்பட குறைந்தது 384 பயணிகள் காணாமல் போனதாக அந்நாட்டின் சுற்றுலா வாரியம் தெரிவித்தது. இதில் 105 இந்தியர்களும் அடங்குவார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது. அதுவும் காணாமல் போன வெளிநாட்டினரில் நேபாளத்திற்கு புனித பயணம் சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 57 பேர் ராசுவா மாவட்டத்தின் திமுர் பகுதியில் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியானது. அதாவது கும்பகோணத்தைச் சேர்ந்த ஒரு சுற்றுலா நிறுவனம் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் திருச்சி, சென்னை, சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், புதுச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், ஹொசூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் தகவல் வெளியானது. இதில் ஒரு பேருந்தில் பயணித்த 20 தமிழர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மீதமுள்ள 37 தமிழர்களின் நிலை என்ன என்று கேள்விக்குறியாகியுள்ளது. இதில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நிலவரப்படி தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த 17 பேரின் போன்களும் ரீச் ஆகவில்லை. அவர்களை தொடர்பு கொண்ட பிறகே எப்படி இருக்கிறார்கள் என்பது தெரியவரும் என கும்பகோணம் வட்டாட்சியர் பூங்கோடி தெரிவித்திருந்தார். கும்பகோணம் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி இந்த நிறுவனத்திலிருந்து 57 பேர் போயிருக்காங்க. 57 பேர்ல நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். விபத்தானா இப்ப வாலிமர் நியூஸ்ல வந்து சேஃபா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க விசாரணை பண்ணிட்டு டீட்டெயிலா ரிப்போர்ட் கொடுக்குறோம். நாங்க இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். கலெக்டர் மேமும் சென்னையில பேசிட்டு இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர்ல இருந்து போறவங்க மட்டும் எத்தனை டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் சேஃபா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியான நியூஸ் வந்ததுன்னு நான் விசாரணை பண்ணி உங்களுக்கு நியூஸ் கொடுத்துருக்கேன். நேபாள கிராமங்களுக்குள் புகுந்த வெள்ள நீரால் வீடுகள் அடியோடு அடித்துச் செல்லப்பட்டன. சாலைகள் மற்றும் பாலங்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. இதில் ஏராளமான பொதுமக்களும் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். 26ஆம் தேதி இரவு 8:30 மணி நிலவரப்படி வெள்ளப்பெருக்கில் 95 பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியானது. தொடர்ந்து மீட்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளான சிகாப்ரு மற்றும் திமுரை ஆகிய இடங்களில் மீட்பு ஹெலிகாப்டர்கள் தரையிறங்க முடியாததால் மீட்பு பணிகளில் கடுமையாக சிரமம் ஏற்பட்டது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கரையோரம் வசிப்பவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா அறிவுறுத்தினார். இதனிடையே இந்த வெள்ளத்திற்கு பிறகு 105 இந்தியர்கள் உள்பட 291 வெளிநாட்டினர் மாயமாகியுள்ளனர். அதில் 17 பேர் மலேசியாவையும், 12 பேர் பிரிட்டனையும், 4 பேர் தென் ஆப்பிரிக்காவையும், ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்தை சேர்ந்த தலா ஒருவர், அமெரிக்காவைச் சேர்ந்த 3 பேர் பற்றிய தகவல் இல்லை. எஞ்சியவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் ஏதும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த திடீர் வெள்ளத்தில் 32 போலீசார் மற்றும் ஆயுத படையை சேர்ந்த 8 பேர் என மொத்தம் 40 பேர் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. 26ஆம் தேதி காலை ஒரு பேருந்தில் சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரகு என்பவர் போன் செய்து, திடீர் நில அதிர்வு ஏற்பட்டது, எங்கள் பேருந்து தப்பிவிட்டது, ஆனால் பின்னால் வந்த பேருந்து பள்ளத்தில் உருண்டு விழுந்ததை பார்த்தோம் என்றார். இன்னொரு வண்டியின் நிலையும் என்னவென்று தெரியவில்லை என சுற்றுலா நிறுவனத்தின் உரிமையாளர் சாதிக் கூறியது பதைபதைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
வடக்கு நேபாளத்தின் சில பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தால் உயிரிழப்புகளும் பெரும் பொருட்சேதமும் ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த வெள்ளத்தில் பல கிராமங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதுடன் நீர்மின் அணை உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளும் சேதமடைந்திருக்கின்றன. திரிசூலை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள பல மாவட்டங்களில் அதிகபட்ச எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியிருக்கும் தமிழர்களுக்கு அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வெள்ளத்தில் சிக்கி இருப்பவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அவர்களது குடும்ப உறுப்பினர்களோ தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறையின் 24 மணி நேர கட்டணமில்லா உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்காக நேபாள ராணுவம், ஆயுத காவல் படை மற்றும் நேபாள காவல்துறை ஆகியவை களம் இறக்கப்பட்டிருக்கின்றன. காணாமல் போனவர்களை கண்டறியவும் மீட்பு பணிகளுக்கு உதவும் 14 ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் மற்றும் மோப்ப நாய்களும் பயன்படுத்தப்படுகின்றன. எல்லை பகுதியில் இருந்து மக்கள் தப்பி ஓடுவதை காட்டும் பாதுகாப்பு கேமரா பதிவுகளில் காட்டப்பட்ட நேரத்திற்கு சுமார் 7 நிமிடங்களுக்கு முன்பு ரிக்டர் அளவுகோலில் 4.4 அளவுள்ள நிலநடுக்கம் பதிவானதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருவதாகவும் உறுதியான தகவல் வராமல் உறவினர்கள் அச்சப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.